இலக்கியம், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை இனிய தமிழில் தொகுத்து அழகாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் வணக்கம். டி.எம். மணி என்று முன்னால் அறியப்பட்ட உமர் ஃபாரூக் என்னும் பெரியவர் அண்மையில் காலமாகியிருக்கிறார். 1000 பேரினுடைய இழிவை மாற்றிய உமர் ஃபாரூக் என்கிற தலைப்பில் தலித் முரசு இதழ் அவரை பற்றிய ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது. பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள் எழுதியிருக்கிற அந்த கட்டுரை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உமர் ஃபாரூக் என்னும் ஒரு மாமனிதரை பற்றி நமக்கு பல செய்திகளை கொண்டு வருகிறது. கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கிற திருப்பனந்தாள் பகுதியை ஒட்டியவர் ஃபாரூக். உமர் ஃபாரூக் 2007 ஆண்டுதான் இஸ்லாம் மதத்திற்கு ஆயிரக்கணக்கானவர்களோடு மாறினார். அதற்கு முன்னால் வரையில் டி.எம். மணி என்கிற பெயரில் அந்த பகுதியில் இருக்கிற தலித் மக்களுக்காக போராடி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர் என்று அவரை கூறலாம். குறிப்பாக 1982 ஆண்டு நடைபெற்ற திருப்பனந்தாள் கலவரத்தில் அவர் மீது ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டு அமைவு நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கிற்று. பிறகு வழக்கறிஞர் தஞ்சை ராமமூர்த்தி அவர்கள் வாதாடி உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு விடுதலை பெற்று தந்தார். அந்த திருப்பனந்தாள் கலவரத்தினுடைய அடிப்படையான செய்தி என்ன என்றால், அந்த பகுதியில் தலித் மக்கள் குறைவு, ஆதிக்க சக்திகள் கூடுதல். தஞ்சையை நாம் மேலத்தஞ்சை கீழத்தஞ்சை என்று இரண்டாக பகுத்து பார்த்தால் தஞ்சாவூர், கும்பகோணம், திருவிடைமருதூர் இவைகளையெல்லாம் நாம் மேலத்தஞ்சை என்று சொல்லுவோம். கிழக்கு பகுதியிலே கடற்கரை ஓரமாக இருக்கிற அந்த ஊர்கள் மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, திருவாரூர் இவையெல்லாம் கீழத்தஞ்சை. கீழத்தஞ்சையிலே தலித் மக்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். அங்கே கம்யூனிஸ்ட் இயக்கமும் காலூன்றி இருக்கிறது. ஆனால் கீழத்தஞ்சையிலே தான் மிக கொடூரங்கள் அனைத்தும் நடைபெற்றன. அங்கேதான் இந்த சவுக்கடியும் சாணிப்பாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டு அவர்கள் ஏதேனும் ஆண்டைகளினுடைய சொற்களை, வரம்புகளை மீறினார்கள் என்று அவர்கள் கருதுவார்களே. ஆனால் அவர்களை சவுக்கால் அடிப்பது மட்டுமல்ல, அந்த மக்களுக்கு சாணிப்பாலை வாயில் ஊற்றுகிற அளவுக்கு மனிதநேயமற்ற, இதயமற்ற, இரக்கமற்ற கொடூரங்கள் அனைத்தும் நடந்தன. இந்த இடத்துல பி. சீனிவாசராவ் போன்றவர்களினுடைய தியாகங்களை நாம் நினைவு கூற வேண்டும். கர்நாடகத்திலே பிறந்து ஒரு பார்ப்பனராக பிறந்தாலும் கூட ஒடுக்கப்பட்ட இந்த மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டவர் அவர். அந்த பகுதியில் நடந்த போராட்டங்களிலே எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார். அதுபோல மேலத்தஞ்சையிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிக்க தலித் மக்களினுடைய கூட்டம் இருந்தது என்று சொல்ல முடியாது. மேலத்தஞ்சை பகுதியிலே 2 விதமான ஆதிக்கங்கள். ஒன்று, ஒரு மேல் ஜாதி என்று தங்களை கருதி கொண்டிருக்கிறவர்களினுடைய சாதிய ஆதிக்கம். இன்னொரு பக்கத்திலே மடங்களினுடைய ஆதிக்கம். திருப்பனந்தாள் மடம் அங்குதான் இருக்கிறது. திருப்பனந்தாள் மடத்துக்கு ஏறத்தாழ 6000 வேலி ஏக்கர் 1982 அந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் 6000 வேலி என்று சொன்னால் 40,000 ஏக்கர் என்று ஏறத்தாழ நாம் கொள்ளலாம். 40,000 ஏக்கர் நிலம் சொந்தமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த சைவ மடங்களுக்கு இலங்கையிலும் கூட பல நிலங்கள், சொத்துகள் இருக்கின்றன. அதற்கு காரணம், ஆறுமுக நாவலர் தொடங்கி தமிழ் ஈழ மக்கள் சைவத்தின் மீது மிகுந்த பற்றுடையவர்கள் என்பதனாலே அவர்கள் நிறுவிய மடங்கள், ஈழத் தமிழர்கள் நிறுவிய மடங்கள் இன்றைக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கின்றன. அதுபோல திருப்பனந்தாள், தர்மயாபுரம் ஆதீனத்துக்கு மடங்களுக்கு சொந்தமான நிலங்கள் ஈழத்திலும் இருக்கின்றன. இப்படி ஒரு உறவும் இருக்கிறது. எனவே இவ்வளவு நிலம், வளம் எல்லாவற்றையும் கொண்டிருக்கிற அந்த மடங்களை எதிர்த்தும் அங்கிருக்கிற ஆதிக்க சாதியினரை எதிர்த்தும் போராடுவது அவ்வளவு எளிதானதில்லை. ஆனால் அந்த போராட்டங்களை எல்லாம் தலைமை தாங்கி நடத்தியவர்தான் டி.எம். மணி. அங்கே இருந்த பொது உடைமை சார்ந்த முற்போக்கு இயக்கங்களும் அந்த பகுதியிலே 80களிலே மிக கடுமையாக போராடினார்கள். ஒடுக்குமுறை மிக அதிகமாக இருந்தது. அந்த 82 ஆண்டு நடைபெற்ற கலவரத்தில் ராஜேந்திரன் என்று ஒருவர் கொல்லப்பட்டு விட்டார். அவரை கொன்றவர்கள் யார் என்று தெரியாது. ஆனால் அந்த பழி தலித் மக்களின் மீது விழுந்தது. 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதிலே
முதல் குற்றம் சாட்டப்பட்டவராக அக்யூஸ்ட் நம்பர் 1 என்று A1 என்று காவல்துறையின் மொழியிலே சொல்ல வேண்டுமானால் அப்படி முதல் குற்றவாளியாக கருதப்பட்டவர் உமர் ஃபாரூக் அவர்கள்தான். அதிலே தான் அவருக்கு அமர்வு நீதிமன்றத்திலே ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கப்பட்டு பிறகு மறுபடியும் விடுதலையாகி அவர் வெளியிலே வந்தார். காலம் முழுவதும் இந்த போராட்டங்களிலேயே தன்னை அவர் அர்ப்பணித்து கொண்டார். காவல் கூடம் என்கிற இடத்தில் 47 குடிசைகள் எரிக்கப்பட்டன. அன்றைக்கு தலித் மக்களினுடைய தலைவராக புகழ்பெற்றவராக விளங்கிய இளைய பெருமாள் போன்றவர்கள் அந்த இடத்திலே வந்து நின்று அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தார்கள். ஆனாலும் அவர் ஒரு பெரிய அரசியல் கட்சியை சார்ந்திருந்தவர் என்கிற காரணத்தினாலே அந்த பக்கத்திலும் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அவரோடு பேசி கொஞ்சம் சமாதானத்துக்கு வர முடிந்தது. ஆனால் TM மணி அவர்களை யாராலும் சமாதானப்படுத்த முடியவில்லை. மாவட்ட ஆட்சியர் கங்கப்பா அங்கே வந்து சில முயற்சிகளை செய்து அந்த எரிந்த குடிசைகளுக்கு பதிலாக வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்று உறுதியளித்து அதற்கான வேலைகளையும் செய்ததற்கு பிறகுதான் அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. அப்போதும் அன்றைக்கு TM மணியாக இருந்த உமர் ஃபாரூக் அவர்கள் சொன்ன செய்தி, யாரும் உள்ளே வந்து எங்களை உதைப்பதற்காக வருவோம் என்றால் உள்ளே வருகிறவர்கள் தான் உதைப்படுவீர்கள் என்று காவல்துறையை பார்த்தே அவ்வளவு கடுமையாக பேசியவர். ஆனால் பிறகு எங்கே போய் பழி சேர்ந்ததென்றால் மாவட்ட ஆட்சியர் கங்கப்பாவே ஒரு தாழ்த்தப்பட்டவர், எனவே அவர்களுக்கு நன்மை செய்து விட்டார் என்பதாக ஒரு பக்கம் பேச்சு நடைபெற்றது. ஆனால் எல்லாவற்றையும் மீறி அந்த மக்களை அந்த கட்டு குலையாமல் அந்த இடத்தில் காத்து நின்று போராட்டத்தை மிக வெற்றிகரமாக முடிப்பதற்கு காரணமாக இருந்தவர் TM மணி அவர்கள்தான். இப்படி அவர் வாழ்க்கை முழுவதும் பல போராட்டங்கள், இறுதியாக அவர் எடுத்த பெரிய முடிவும் நடத்திய பெரிய போராட்டமும் என்ன என்றால், இந்து மதத்தில் இருக்கிற வரைக்கும் இப்படி நாம் இந்த இழிவை சுமந்துதான் ஆக வேண்டும். எனவே இந்து மதத்தை விட்டு இஸ்லாம் மதத்துக்கு மாறுவது இழிவு நீங்க இஸ்லாமே மருந்து என்று ஐயா பெரியார் அவர்களே ஒரு முறை சொன்னது போல, பெரியார் அவர்கள் எல்லோரையும் இஸ்லாம் மதத்துக்கு மாறுங்கள் என்று சொல்லவில்லை. தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்கள் இழிவை போக்கிக் கொள்வதற்கு, இந்த பிறப்பினால் ஏற்படுத்தப்பட்ட கற்பிக்கப்பட்ட இழிவை போக்குவதற்கு எதையும் செய்யலாம். அதற்கு இஸ்லாமே நன்மருந்து என்று ஐயாவும் சொன்னார். அதுபோல உமர் ஃபாரூக் அவர்கள் 2007ஆம் ஆண்டு ஆயிரக்கணக்கானவர்களோடு இஸ்லாம் மதத்துக்கு மாறினார். அந்த பகுதியில் அது ஒரு பெரிய புரட்சியாகவே ஒரு கட்டத்தில் கருதப்பட்டது. அப்படி தலித் மக்களுக்காக போராடி இஸ்லாம் மார்க்கத்துக்கு மாறி இறுதி வரைக்கும் நியாயங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்த உமர் ஃபாரூக் அவர்களை தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அறிந்திருப்போம் என்று தெரியாது. தலித் முரசு இதழ் அட்டைப்படத்திலேயே அவர் படத்தையும் போட்டு அவர் பற்றிய செய்திகளையெல்லாம் இந்த இதழில் எழுதியிருக்கிறது.